Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். நம்ம நார்மலா கடையில ஸ்வீட் வாங்குறதை விட இந்த மாதிரி நம்ம வீட்லயே இருந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிடலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ரெசிபில பாத்தீங்கன்னா நான் கோதுமை மாவு, பால், நெய், வெல்லம் இது எல்லாமே சேர்த்திருக்கேன். இந்த பொருள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு நான் சுவையான கோதுமை இனிப்பு அப்பம் செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மிக சுவையான கோதுமை இனிப்பு அப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ கோதுமை மாவுக்கு நான் 150 கிராம் அளவுக்கு வெல்லத்தை நல்லா பொடியாக மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, ஏலக்காய் இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்படியே போட்டால் ஒதுக்கி வச்சுருவோம், சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி பொடியாக செஞ்சு போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி சாப்பிடவும் செய்வோம். கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திக்கலாம். பால் 3/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க சுவையான கோதுமை இனிப்பு அப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இதுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் நெய்யும் சேர்த்திக்கிறேன். இப்போ அப்பம் செய்கிறதுக்கு மிக்சிங் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு, அது கூட நான் முந்திரி, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சதை சேர்த்திக்கிறேன். அது கூட வெல்லத்தை சேர்த்திக்கிறேன். வெல்லம் ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் பொடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் நம்ம நெய் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா பிணைஞ்சு விடுங்க. இப்போ இதில் பால் சேர்த்திக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கையை வச்சு பிணைஞ்சு விடணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்தோடனே நிறைய சேர்த்துட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் பிணைஞ்சு விடணும். அப்போ பார்த்திங்கன்னா கரண்டியில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு அந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் நம்ம ஊற்றும் போது எல்லாம் ஓடிடும், கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் கரெக்டான பதத்துக்கு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கரெக்டாக அப்பம் கரெக்டாக வரும். நல்லா அந்த மாதிரி பிணைஞ்சு விடுங்க. இப்போ நல்லா கரைச்சி வச்சு லாஸ்ட்டில் நான் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு சுற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கோதுமை இனிப்பு அப்பத்துக்கு மாவு கரெக்டாக நான் பதமாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கடாயை வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி, குழியாக இருக்க மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து நம்ம எண்ணெயில் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கலர் சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே மாதிரியே மறுபடியும் ஊற்றிக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்குலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, ஏன்னா நம்ம கோதுமை மாவு சேர்த்திருக்கோம், அதே மாதிரி கூட வெல்லம் சேர்த்துருக்கோம், நெய் சேர்த்துருக்கோம். வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது, அதே மாதிரி நெய்லேயும் நிறைய சத்து இருக்குது. இது நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது கூட பாலும் சேர்த்துருக்கோம். இதில் சேர்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே உடம்பு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நமக்கு நம்ம வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா கூட இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்தோன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கோதுமை இனிப்பு அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.